லைவ் ஆன் பண்ணிட்டீங்களா? நீங்க அதையும் பாக்கலீங்களா? அதை கவனிக்கல. பண்றது சொல்லி சொல்லிடுவீங்கன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரல. உண்மையாலுமே முடியலங்க. ஏன்னா கேக்குறீங்க காமெடி வீடியோ போடுங்க, அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஆனா அண்ணாவோட சேர்ந்து நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீடியோ போட வைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனா எப்படியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்றதுல அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஷார்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறது. ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு லைவ் இருக்கும். சும்மா இன்னைக்கு கட்டியிருக்க இந்த சாரீ மட்டும். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் விரும்ப மாட்டேன். பட் நான் வந்து செட்டிநாடு காட்டவும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க. செட்டிநாடாவே காட்டுறீங்கக்கா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருக்கும். இது ஃபுல்லாக நெக்கு, பேக் நெக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துருக்கும். ஜூம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேணா. ப்ளவுஸ் மாடல் காமிச்சிடலாம். இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலரு. இது நிறைய பேர்லாம் விரும்புகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. யாரெல்லாம் பிளாக் லவர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வந்துடும். ப்ளவுஸ் வந்து நார்மலாக வந்து 1 மீட்டருக்கு மேலே இருக்குது. நல்லா பெருசாக தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்க. இது என்ன கலருக்கா? மயில் கலருங்க. மயிலே கொஞ்சம் டார்க்கு. டார்க் ஷேட். இது வந்து ராமாது. ரொம்ப நேரம்லாம் வந்து லைவ்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்க மாட்டேன், முக்க போட மாட்டேன். சரியா? உள்ள வாங்க. ஓகே, சம்பளம் கொடுக்கணுமாக்கா? 5க்கு மேலே கேட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. அக்கா சொல்லுங்கக்கா, சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்க. எல்லா சாரி துவச்சிட்டீங்களா? அலசிட்டீங்களா? அலசிட்டுங்க. கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குதுங்க. அங்க பீரோல உள்ளது எல்லாமே அலசிட்டீங்களா? சூப்பர். கட்டின சாரியெல்லாம் உள்ள இருந்துச்சுலங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுங்க, அலசிட்டாங்க. ஓகே, அப்புறம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க மாட்டாங்கக்கா. லேடி இடியட். உங்க கேட்டனா? நீங்க சொல்லுங்க சும்மா. என்ன சொல்றதுங்க? இது வந்து கொஞ்சம் இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து செட்டிநாடு காட்டன் சாரி. நான் வந்து எங்க அண்ணாவோட அந்த பாப்பா ஃபங்க்ஷனுக்கு சடங்கு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு சேம் இதே மாதிரி செட்டிநாடு காட்டன் கட்டியிருந்தேன். பட் இந்த கலர் கிடையாது. அது நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் சாரி. இது வந்துட்டு காபி தூள் கலர்ல வரும். இது வந்து காபி தூள் கலரு. சரியா? நல்ல ஒரு டார்க் ஷேடுங்க. ஒயின் கலரும் நல்ல டார்க் காஃபி கலரும் மிக்ஸ் ஆன ஒரு ஷேடு. அப்படி கலரா இருக்கிறவங்களா கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, தீபாவளி அன்னைக்கு நைட்டு சும்மா இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. ரொம்பலாம் ஒர்க் வைக்க வேணாங்க. சிம்பிளா சின்னதா கை வச்சு 3/4 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த அதாவது எப்பயுமே நம்ம வந்து டார்க்கா இருக்கிறவங்க வந்து ஐ மீன் ஒயிட்டா இருக்கிறவங்களுக்கு டார்க் கலர் கட்டணும் அப்படின்னா அப்படி காட்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாரீ கட்டிட்டு நல்ல ஆர்னமெண்ட்ஸ் நல்லா பெருசாலாம் போட்டு கையில மத்தாப்பெல்லாம் சுத்தும்போது அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த தெருவே உங்களை தான் பார்க்கும். தீபாவளி இங்கே கொண்டாடலாங்களா? என்னதுக்கா? இப்பவே கொண்டாடிடலாங்களா? ஓ, நான் தான் டெய்லி கொண்டாடிட்டு இருக்கிறேன் புது புது புடவையா கட்டி. இந்த அக்கா இன்னைக்கு துவைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க. என் பீரோ ஃபுல்லா குறைஞ்சது ஒரு 500 ப்ளவுஸ் இருக்குமாக்கா? இருக்கும்ல, அவ்வளவு பிளவுஸ். இதெல்லாம் கட்டி கட்டி போட்டுதான் இங்க சேல் போயிட்டு இருக்கோம். நானே 500 பிளவுஸ்னா என்னை விட ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சு அண்ணா சொல்லிட்டாருங்க, இனிமே உனக்கு சாரியே கிடையாது ஒரு வருஷத்துக்கு. ஐயோ இந்த மனுஷன் பார்க்க கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு இனிமே நீ புடவை கேட்டா உன்னை கொண்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வருஷம் தீபாவளிக்கு 50 தான். இங்க இருக்கிறது எதையா ஒண்ணு எடுத்து மாட்டணும், இல்ல அப்படின்னா நைட்டி மாத்திக்க வேண்டியதா. இதுதான் நம்மளுக்கு தீபாவளி. பட் ஆனா நான் வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணது இந்த சாரி கட்டலாமா அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் அவங்க என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதே மாதிரி தானே அதுவும் இருந்தது, வேற ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னாங்க. நான் வேற ஒன்று ட்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த சாரி வேணுனாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பவானி சாகர் போயிருந்தப்ப நான் வந்து கட்டியிருந்தேன். வீட்டில் திட்டுவாங்களாக்கா? லேட் ஆயிடுச்சுங்களா? இல்லை இல்லை, ஏன்னா பையன் வந்து தான் அவங்க கொண்டு விட சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் இந்த சாரிங்க. நான் வந்து ஒரு 1 இயருக்குமாக்கா நம்ம இதுக்கு போயிருந்தோம்ல, பாண்டி கோயிலுக்கு போயிருந்தப்ப கட்டியிருந்தோம்ல, ஒரு 9 மாசம் இருக்கும், 9 மந்த்ஸ் இருக்கும். அப்ப இதே சாரி வந்து நான் கட்டிட்டு போயிருந்தேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் சொல்றேன், நிறைய பேர் அதுல இருந்தவங்களுக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு வந்து நிறைய ஒரு என்ன சொன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம் போல இருக்கு, பயங்கர கூட்டம். நாங்க எங்க அண்ணனுக்குலாம் மொட்டடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த டைம்ல அத்தனை பேர் கேட்டாங்க இந்த கலர், அவ்வளோ பேர் கேட்டாங்க. பட் என்னால வந்து ஸ்டாக் இல்ல, அதனால கொடுக்க முடியாம போயிடுச்சு. நான் மறுபடியும் ஆனா அது வந்து சின்ன பார்டர், இது வந்து ரெட்டப்பட்ட பார்டர்ல வந்திருக்கும். கீழே வந்து ரெட்டப்பட்ட பார்டர், பட் சேம் கலர் கான்செப்ட் தான். இதே சாரி தான்.
சூப்பர் ரெஸ்பான்ஸு. இதில் வந்துட்டு என்னன்னா நிறைய குவான்டிட்டி எடுத்துட்டேன். ஒரு 200 பீசஸ் வந்து குவான்டிட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பீஸ் என்னமோ இருக்கும். பட் ஆனால் ஃபாஸ்ட் மூவிங்க. ஸோ இதை வந்தாலும் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிநாடு. நான் கருப்புனாலே ஓடி போயிடுவேன். அதுலேயும் வந்துட்டு இந்த டிசைன் வந்து இன்னும் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு லான்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்பயுமே ரெட்டப்பட்ட பார்டரில் செட்டிநாடில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி அன்னம் இந்த டிசைனையும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி பார்டர் கவர் பண்ணி நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நாமினேட் ஆகிருக்கேன். அதுக்கு போகிறேன். ஸோ அப்போ வந்து இந்த சாரீ தான் நான் வந்து கட்டிட்டு போகலான்ட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? வாங்க வாங்க. குளிர் தாங்கிடுவீங்களா? நம்ம சேலமுக்கு தானே போனாங்க ஃபர்ஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டே போகலைங்க. ஆமாம் ஆமாம், வருஷத்தில் 7 அவார்டு கூட்டிகிட்டு போகிறது. ஒரு நாள் நான் அவார்ட் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் போகாமல் இருந்தேன். பட் இது வந்துட்டு அது என்ன சன் மியூசிக் ஒர்க் ஹெவி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு. சன் டிவியோட கம்பெனி ஏதோ ஒரு பண்ணாங்க, என்னன்னு தெரில. ஸோ அதில் வந்து நாமினேட் ஆயிருக்கேன். அப்போ வந்து கட்டிட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சன் குடும்பம் அதில் சன் டிவி கம்பெனின்னு சொன்னாங்க. அதாங்க சன் டிவியில சன் குடும்பம்னு ப்ரோக்ராம் இருக்குங்க, அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. அப்படியா? நான் தான் அன்னைக்கு ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணேங்க. அப்படி எனக்கு தெரியல. நான் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். நான் அவங்க சைட்லேருந்து 2 டைம் கால் வந்துச்சு. சரி அந்த அவார்டு போகிறப்ப கட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுவும் இருக்கு, இன்னொரு ஒரு பிளாக் கலர் வச்சிருக்கேன். பட் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்கா வேணா ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சாரீஸ் எல்லாம் இருக்குது. பட் மூடு இல்லை, வீடியோ போடுற மூடு இல்லை. சும்மா லைவ் வரலான்னு வந்தேன். இந்த சாரியை காட்டலாம் தான் மெயினா. ஏன்னா இந்த சாரிக்கு வந்துட்டு என்ன யூஸ்வலாக இந்த மாதிரி சாரீஸ் நான் அதிகம் லைக் பண்ணவே மாட்டேங்க. எனக்கு இந்த மாதிரி எப்பயுமே பிளைனாக இருக்கணும். பிளைனாக சிம்பிளாக கட்டாதான் ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆரி ஒர்க்கு நான் அதிகமாக போடவே மாட்டேன், கிராண்டாக போட மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன்னா. பட் இந்த சாரீ வந்துட்டு என்னதான் வந்து நம்ம வீடியோவில் எடுத்து காமிச்சாலும் நான் கட்டியிருக்கும் போது பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால வந்துட்டு இது வந்திருக்கேன். ஃபுல்லாக ஒர்க்கு, இது ஃபுல்லாக ஸ்டோன் சிக்கு இருக்கு. இது வந்து எம்ப்ராய்டரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய செட்டிநாடுல பொங்கலுக்கு வேற வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஹாஃப் சாரி அப்படியே பயங்கரமா இருக்க போது அவ்வளோ டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பட் ஏன் நான் வந்து இப்போ தீபாவளி இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு. 1 வீக்ல என்னால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 6-7 தாவணி செட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பட் நான் வியர் பண்ணனா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்ல. ஸோ அதனால நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஒன் மோர் திங், வெப்சைட்டோட ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதுலேயே வந்து டிஸ்பிளே ஆகுங்க வெப்சைட் ஆர்டர்ஸ் எல்லாம். ஏன் நம்ம எடுக்காமல் இருக்குன்னா, இங்கே எங்களுக்கு ஆஃப்லைன்லேயே ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அதுலேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்ததுனால வெப்சைட்டோட ஆர்டர்ஸ் மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் தீபாவளி தான் ரிசீவ் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? வேற என்ன சொல்லணும் தாய்களவி? தீபாவளிக்கு எங்களால் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? என்ன ட்ரீட்டுங்க? முதல்ல நான் எங்க போறேன்னு கேளுங்க. நீங்க கடைக்கு வருவீங்க, நான் சொல்றேங்க. அதிக காலையில தீபாவளி கூட கண் கண்டதே தெய்வங்கிற மாதிரி நம்மளுக்கு கடையே தெய்வம் நம்ம உட்காந்துருப்போங்க. அது உண்மைங்க. எங்க நீங்களே பாத்திருப்பீங்கல்ல, வீடியோஸ்க்கெல்லாம் வருவேன். மீன்ஸ் இந்த எங்கேயாவது அவார்டு ஃபங்க்ஷன் போறேன், எங்கேயாவது போறேன்னா அவங்க கூட சேர்ந்து வீடியோ போடுவேன். அந்த ஒரு நாள் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் வீட்டுக்கு போய் நான் ஸ்டே பண்ணியோ இல்லை அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அண்ணா பேர் என்னக்கா? திருவண்ணாவோட ஃபங்க்ஷனுக்கு போறப்ப போயிருந்தோம் நாங்க. ஆனா தெரியும் நினைக்கிறேன், அவரோட யூடியூப் சேனல் தெரியும். நம்ம இன்டர்வியூ கூட எடுத்திருந்தாங்கல்ல அவங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு போறப்ப நான் அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நாங்கள் போய் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குமே எங்களுக்கு ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே போய் தங்கிட்டு நாங்கள் போனதுதான். மற்றபடி நான் வேற எங்கேயுமே போய் ஸ்டே பண்ணதே கிடையாதுங்க. யாரு கூடயும் போய் சேர்ந்து வீடியோ போட மாட்டேன் அதிகமாக. இங்கேயும் வர வச்சு கூப்பிட்டு வச்சு நான் அதிகமாக டச் வச்சுக்க மாட்டேன். என் கடை, என் வீடு, இதுதான் என் உலகம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்குதான். பட் என்னன்னா அது நமக்கு செட்டே ஆகாது. ஏதாவது 1-2 பிள்ளைங்களோட என்னைக்கா பேசுவேன், அதுக்கு புரிஞ்சுக்காம ஏதாவது பண்ணிட்டு போயிருங்க. அதனால நம்ம யாரு கூட எந்த டச்சும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் அலோவே பண்ண மாட்டாங்க. பிசினஸ் இருக்கா, வீடு இருக்கா, அதோட இருந்துக்கணும். நீ வேற யாரு கூட அங்கிட்டு போற வேலையில வச்சுக்கூடாது. 6-7 மணி ஆச்சுன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆஃபீஸ் போன்ல இருந்து பர்சனல் போன்ல இருந்து எல்லா போனும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சு போறதுக்கு சரியா இருக்கும். ஸோ வந்துட்டு இதுக்காக பேசணும். இந்த சாரி காட்டுறீங்க, அதையே மறந்து வச்சு உங்களுக்கு. சரி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த அன்னைக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தால, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அது நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டு வாங்கியாச்சு. சரிங்களா? அந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் ரைஸ் பண்ணிட்டேன். நான் நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பண்ண சொல்லி. ஆனால் நான் மட்டும்தான் அதில் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஒரு 2-3 பேர் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அம்மாடி எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பிச்சுட்ருக்காங்க என்னோட பர்சனல் நம்பருக்கு. அவ்வளோ பேரோட வீடியோவில் பண்ணிட்டு இருக்காங்க.
இது வந்து ஏதோ டிரான்ஸ்மேக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி பின்னாடி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் கால் பண்றது எல்லாமே அந்த கம்பெனில இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாமா. ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்க உள்ளவாமா வா சிந்து அக்காவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துரு. தண்ணி ஐயோ சாரி சாரி. வா சோனியா வா. பாத்துங்க தண்ணி வாயிலுக்குது. ஏ தாய் கிழவி அதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சுகன்யா நீ கீழே இறங்கி போ. அப்படியே புதுசா வந்த பிள்ளைங்கக்கா கீழே போடி. ஏ வாப்பா சும்மா. நீ போய் உன் வேலையை பாரு. எப்படி நின்றுட்டே இருப்பியா? வாடா. நீ சும்மா உட்காந்துக்க நாங்க பாத்துட்டு இருக்கோமான்னு சொல்லி 2-3 பேர் கேள்வி கேட்பாங்க. பாருங்க என்ன சூப்பர்க்கா ஐகான் போடுறாங்க. எடுத்துட்டியா? ரெண்டுலயுமே எடுத்துட்டியா? இந்த ஏதாவது சம்பளம் கொடுக்கணும். சரி நீங்க எல்லாரும் போனஸ் வாங்கிட்டீங்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. எப்படா அக்கா போனஸ் கொடுப்பாங்க.